உங்கள் விஜய். ஏங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து டெல்லி போறதுக்கான டிக்கெட் ஏசி கோச் இந்தாங்க, பிரிச்சு பாருங்க. நீ புத்திசாலிதான். என்ன சொல்லணும், நான் தான் என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேன். அது எதுவும் நடக்க போறதில்ல. அப்புறம் ஏன் சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு? போ நீ மீட்டிங் போ. என்ன மன்னிச்சிருங்க. கூட வரதுக்கு நேரம் இல்லை. சும்மா போனை போட்டு ஃபார்மலா போய் சேர்ந்தாச்சான்னு விசாரிக்க வேண்டியது. அக்கறை இருக்கவன் கூட வரணும். பொண்டாட்டிய தனியா அனுப்பக்கூடாது. டெல்லியில இருந்து போற வரைக்கும் உன் போனை நான் எடுக்க போறதே இல்லை. Good morning, madam. Good morning. I have a reservation. What's your good name? Revati. Okay, ma'am. Room number is 501, 5th floor. Thank you. You can go left side, ma'am. Yeah. டெல்லி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உள்ள வாங்க. என்னங்க என்னாச்சு? வரமாட்டேன்னு சொன்னேன். திடீர்னு வந்து நிக்கிற. போடா. என்னங்க என்னங்க? போ. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். போ. என்கிட்ட பேசாத. பேசாத போ. ஏங்க என்னாச்சுங்க?
என்னாச்சு? கொஞ்சம் கையெடுக்கிறியா? ம். ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாம உனக்கு கொஞ்சம் சொல்றியா? அதான் வந்துட்டேல்ல. நீ வருவ. நான்லாம் ஒரு நாள் முழுக்க ஜன்னல் பக்கத்திலே உட்கார்ந்து உன்னை நினைச்சிட்டு இருந்தது. என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை. உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா உனக்கு ரொம்ப பெருமை அதுல. அப்படின்னு இல்லை. எதுக்காக வந்த? என்னாலேயே அங்கே இருக்க முடியல. உங்களை தனியாக அனுப்பிச்சி விட்டுட்டு தவிச்சிட்டேங்க. பொய். மீட்டிங் அங்க கேன்சல் ஆயிருக்கும், கிளம்பி வந்திருப்ப. ஏங்க நீ ஏதோ எனக்காக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்த மாதிரியே பேசுற. சத்தியமா இல்லைங்க. நாங்கள் வந்ததே உங்களுக்காக தான். ஃப்ளைட் பிடிச்சு வந்தியாக்கும். ம். உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களை அசத்தணும்னு தான் வந்ததே. ஓ, உன்னை பார்த்ததும் அப்படியே ரொமான்ஸ் ஆயிடுவேன்னு பாத்தியா? அப்படின்னு இல்லை. உன்னை பார்த்ததும் நான் கோவப்படுவேன்னு உனக்கு தோணவே இல்லையா? கோவப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் தான். ஆனால் அழுவீங்கன்னு நான் நினைக்கலங்க. நானும் தான் எதிர்பார்க்கல. ஏங்க ஏன் அழுதீங்க? தெரியல, வந்துருச்சு. ஓ, முன்னாடி போய் அழுதுட்டேனே. ஏங்க என் முன்னாடி அழுகிறதெல்லாம் தப்பு இல்லைங்க. என்ன என்ன ரொம்ப வீக்கா நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் இல்ல, என்னை பார்த்ததும் அழுதீங்கல்ல, அது எனக்கு கிடைச்ச பெரிய ரிவார்டா தாங்க நான் பார்க்குறேன். என்னோட கண்ணீர் உனக்கு ரிவார்டா? அப்படின்னு சொல்ல வரலங்க. அப்படித்தானே சொன்ன. இல்லைங்க, நம்ம யார்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கோமோ அவங்ககிட்ட நல்லா சிரித்து பேசுவோம். ஆனால் நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவங்க முன்னாடி மட்டும்தாங்க அழுவோம். ம், நீங்கள் என் தோளில் சாஞ்சு அழுதப்ப நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் எனக்கு தெரிஞ்சது. அது பெரிய விஷயம்தாங்க. ஆனா இப்ப அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஏங்க அழுததும் இதான் சக்குன்னு நைஸா தோல்ல கைய போட்டுட்ட. அது நான் யோசிச்சேன். அப்புறம் நீங்க ரொம்ப அழுதீங்களா, ம், சரி ஆறுதலா இருக்கட்டுமேன்னு தான் அப்படியே. ஏங்க நிஜமாவே ஆறுதலா இருக்கட்டும்னு தான். ம்ஹும். போதும் போதும். சரி, நான் குளிச்சு ரெடி ஆயிடுறேன். ஆமா ஆமாம்மா, ரெடி ஆயிருங்க. இருங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ம். சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது சொல்லவா? காஃபி மட்டும் சொல்லு. சரி, இந்த இன்டர்வியூ எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு தான். ஓ, சரி, குளிச்சுட்டு வாங்க. ம். தேங்க்ஸ். எதுக்கு? வந்து சேர்ந்ததுக்கு. இனி நிம்மதியா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவேன். போதும் போதும், வழியுது. சரி, இன்டர்வியூக்கு எந்த ட்ரெஸ் போட போறீங்க? பெட்டியில மேலேயே இருக்கும் பாரு, அந்த புடவை தான். ஓ, சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க இருந்த சீப்புங்க. உன்னை தாண்டி கேட்குறேன். இங்க இருந்த சீப்புங்க. அதையே என்கிட்ட கேக்குற? நீ தானே இங்க இருக்க. ஓ, நான் இங்கதான் இருக்கேன்றது இப்பதான் உனக்கு தெரியுதா? நான் இது வரைக்கும் எத்தனை தடவை உன்கிட்ட வந்து பேசியிருப்பேன், கெஞ்சிருப்பேன். என் கூட முகம் கொடுத்து பேசியிருப்பியா?
இப்போ உனக்கு தேவைனதும் வெக்கமே இல்லாம என்கிட்ட வந்து பேசுற. கோர்ட்டுக்கு தான் 60 நாள் பிரிஞ்சிருக்கணுன்ற கணக்கெல்லாம். நான் உன்னை என்னைக்கோ என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். இனிமே நீயும் நானும் யாரோ. ஏய், நீ என்னடி என்ன வேணாம் சொல்றது? நான் தான் உன்னை எப்பயே வேணாம் சொல்றேன்ல. நீ என் பின்னாடியே வந்து கெஞ்சி பார்த்த, அழுது புரண்டு பார்த்த, ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னதும் இப்போ நீ என்ன வேணான்றியா? நீ யார் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். எல்லா நேரத்துலயும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நீ இத்தனை நாள் என் மேல கோவமா இருந்ததுக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சு. அதனால நான் பொறுமையா இருந்தேன். நீ கோவம் தணிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்து பண்ற நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நான் காத்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லைன்னு போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாளாக நாளாக உன் கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது வெறுப்பா மாறிடுச்சு. என் மேல உனக்கு அன்போ அக்கறையோ துளி கூட இல்லைன்னு அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு முட்டாள். கையில கிடைக்கிற வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நிம்மதியை தேடி அலையிற முட்டாள். நீ மனசு மாறி வருவ, திருந்தி வருவேன்னு எதிர்பார்க்கிற. நான் அதை விட பெரிய முட்டாள். நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னாடி? இல்லை, நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னா? நீ ஏன் வந்த? நீ ஏன் அழுவுற? நீ தேவையில்லைன்னு தான் நான் அப்பயே சொல்லிட்டேன்லடி. உனக்கு லைஃப்ல எல்லாமே நீ நினைச்ச நேரத்தில் நடக்கணும். எதுக்காகவும் நீ வெயிட் பண்ண மாட்ட. மன்னிப்பு கேட்கறதுனா கூட இத்தனை நாள் என்ன மன்னிக்கணும், இத்தனை மணிக்கு என்ன மன்னிக்கணும்னு கண்டிஷன் போடுவேன். நீ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி. எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை மன்னிக்கவே முடியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் என் மேல கோவத்துல இருந்தாங்க. ஒரு மனுஷியா கூட இந்த வீட்டுல யாரும் என்ன மதிக்கல. தொட்டதுக்கெல்லாம் குறை சொன்னாங்க. சரி, அவங்க கோவத்திலே நியாயம் இருக்குன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். ஆனா அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நான் போராடினேன். உங்க அப்பாவும் அண்ணனும் என்னை ஏத்துக்கிட்டாலும் உங்க அம்மாவும் அண்ணியும் இன்னும் என்னை ஏத்துக்கல. அதுக்காக நான் இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன். அவங்க மனசுலயும் நான் நிச்சயமா இடம் பிடிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ அப்படி இல்ல, என் புருஷன். நான் உன்கிட்ட போராடக்கூடாது. நாம ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கணும். கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கணும், விட்டு கொடுக்கணும். நாம 2 பேரும் சரிசமம்னு நமக்கு தோணணும். ஆனா இதுல எந்த பண்பும் உன்கிட்ட இல்ல. நீ என்ன ஒரு காதலியாவோ மனைவியாவோ ஏன் ஒரு மனுஷியா கூட என்ன மதிக்கல. உனக்கு ஆம்பளைங்கிற ஒரு திமிரு, பொண்டாட்டிக்கிட்ட இறங்கி போக கூடாதுங்கிற கேவலமான ஒரு ஈகோ. என் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்ததில்ல. என்ன தரக்குறைவா பேசுற, என் கேரக்டரை கேவலப்படுத்துற. உன்னால என் சுயமரியாதையை இழந்துட்டு நிக்கிறேன். ஒருவேளை நான் உனக்கு வேணும்னு தோணுனா உன் ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன ஒரு சக மனுஷியா மதிச்சு மரியாதையோட என்கிட்ட வந்து பேசு. அப்ப நீ ஆம்பளை. பொண்டாட்டியை மதிக்கிறது தான் புருஷ லட்சணம். நீ வேலைக்கு போறதோ பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல. கேரு, அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்க போறது இல்லை. தப்பே பண்ணாதன்னு அக்யூஸ்ட் மாதிரி 15 நாள் என்ன உள்ள உட்கார வச்சல. நான் பட்ட அவமானம் வேதனையும் என் உடம்பு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அடங்காது. இந்த ஜென்மத்தில் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. என் வாழ்க்கையில காதல் கல்யாணங்கிற அத்தியாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா இனிமே மூஞ்சிலே முழிக்காத. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிரு. நான் ஏன் போகணும்? இது என் மாமா வீடு. அவரோட மருமகனா, சொல்ல போனா மக. அழகன்ற ஒருத்தனை நான் என் வாழ்க்கையில சந்திக்கவே இல்லைனா கூட அவருக்கும் எனக்குமான ஒரு முறை அதான். நான் இப்ப இந்த வீட்டுல இருக்கிறது கூட அவருக்காக தான். நான் தான் தப்பு பண்ண நீயே சொன்ன. அப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போலான்னு கிளம்புனேன். ஆனா மாமா என்ன போக விடல. இப்பவும் நான் இங்க இருக்கிறது அவருக்காக தான். அவரை நான் என் அப்பாவை பாக்குறேன். அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் இன்னும் நான் இங்க இருக்கேன்.
இந்த வீட்ல இருந்து என்ன வெளியே போக சொல்ல இங்க இருக்க வேற யாருக்குமே உரிமை இல்ல. ஒருவேளை என் முகத்துல முழிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா நீ தாராளமா இந்த வீட்டை விட்டு போலாம். அதை விட்டுட்டு சோப்பு காணோம் சீப்பு காணோன்னு என் முன்னாடி வந்து நின்ன நல்லா இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் என்ன பண்ற? இல்ல புடவை கசங்கி இருந்துச்சு, இன்டர்வியூ கட்ட வேண்டிய புடவை இல்ல, பெர்ஃபெக்டா இருக்கட்டுமேட்டு. அது தெரியுது. ஏன் புடவைய நீ ஏன் அயன் பண்ற? ஏங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு? பொண்டாட்டி புடவைய புருஷன் அயன் பண்றது நல்லாவா இருக்கு? அதுல என்ன இருக்கு? மண்ணாங்கட்டி. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரி விடு, நான் அயன் பண்ணிக்கிறேன். இல்லங்க முடிஞ்சிருச்சு போருங்க. நல்ல வேளை ஜாக்கெட்லாம் அயன் பண்றேன்னு நீ அடம் பிடிக்கலையே. ஃபர்ஸ்ட் அதை தானங்க அயன் பண்ணேன். என்னங்க ஆச்சு? சிப்படா. சரி காஃபி வந்திருக்கு, அதை எடுத்து குடிங்க. ம் சரி சரி. சரி காஃபியை நானே கலந்து தரட்டா? இப்ப எதுக்கு ஓவரா சென்டிமெண்ட் ஆகுற? இல்லைங்க நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணத்தானே வந்திருக்கேன். அப்படியா? ஆமா பாருங்க, உங்க வாழ்க்கையோட முக்கியமான இன்டர்வியூ இது. நீங்க அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க போதும். ம், இந்த மாதிரி எடுபிடி வேலையில என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் தேவையில்ல. இன்னைக்கு ஒரு நாள் எதையுமே கண்டுக்கிறாம இருக்கேன். சரி அப்ப ஒரு காஃபி கொடு. அப்படியே ஆகட்டும். என்னங்க பாக்குறீங்க? ஒழுங்கா காஃபியை கலக்கு. ஏன் ஓரக்கனால பாக்குற? ம். ம் தேங்க்யூ. இருக்கட்டும். காஃபி எப்படி இருக்கு? ம் சூப்பரா இருக்கே காஃபி. அதை நீங்க ஹோட்டலுக்காரங்கிட்ட தான் சொல்லணும். அது இல்ல, சர்க்கரை எல்லாம் கரெக்டா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். நாங்களும் உங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல. அது சரி, ஆனா உன் முன்னாடி நான் காஃபி கலந்த மாதிரி ஞாபகமே இல்லையே. அப்புறம் எப்படி நான் எவ்வளவு சர்க்கரை போடுறேன்னு நீ கண்டுபிடிக்கிற? அது அது வந்து ம் இல்லைங்க, நீங்க எப்பயுமே முழு டம்ளர் காஃபி கலக்குவீங்க, ஆனா அதுல பாதி தான் குடிப்பீங்க. ம். இல்ல எப்பயாச்சும் எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுண்டா ஆ. நீங்க அந்த பாதி வைக்கிறீங்கல்ல, ஐயோ சில சமயம் அதை குடிச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். வாய மூடு. இல்லைங்க அது எப்பயுமே இல்ல. போதும் போதும். சரி ம், நான் புடவை மாத்தணும். சரி நான் வெளியில வெயிட் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல. என்ன? திரும்பி நில்லு, அது போதும்னு சொல்ல வந்தேன். இல்லைங்க பரவாயில்ல, நான் வெளியிலே நிக்கிறேன். யோகியா, ஆ? நீ திரும்பி நில்லு எப்போதும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது இல்லைங்க. திரும்பி நில்லு, அது போதும். ம் ம். என்ன சிரிக்கிற? எப்படிங்க தெரியல? சாரி சாரிங்க. ம் அது இல்லைங்க, நான் இந்த பக்கம் ரெண்டு சிரிக்கிறது முதுகு பின்னாடி இருக்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தான் எனக்கு தெரியல. ம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ம் இப்ப திரும்பலாம்.